ஸ்பைடர்மேனை உண்மையிலேயே நம்ம டோனி ஸ்டார்க் அவருடைய பையனாக தாங்க பார்த்துருக்காரு. அவர் செய்கிற எல்லா விஷயங்களையுமே டோனி ஸ்டார்க் நோன் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்கில் நம்ம பீட்டர் பார்க்கர் ஹாப்பி ஹோகனுக்கு கால் பண்ணியிருப்பாரு. ஹாப்பி ஃபோன் எடுத்துக்காத அந்த சமயத்தில் அன்னைக்கு நாளில் நான் என்னென்ன விஷயங்கள் பண்ண அப்படிங்கிறத ஸ்பைடர்மேன் ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் மெயிலாக சொல்லியிருப்பாரு. Happy Hogan. Hey, Happy. Here's my report for tonight. I stopped a Grand Theft bicycle, couldn't find the owner, so I just left a note. I helped this lost old Dominican lady. She was really nice and bought me a churro. Why would I tell him about the churro? இந்த வாய்ஸ் மெயிலில் ஹாப்பி ஹோகனுக்கு தான் அனுப்பியிருப்பாரு. பட் அது எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணது டோனி ஸ்டார்க். எப்படின்னு கேட்குறீங்களா? Close to the ground. Build up your game helping the little people. Like that lady that bought you the churro. ஸோ ஜஸ்ட்டு வாய்ஸ் மெயிலில் ஹாப்பி ஹோகனுக்கு அனுப்புன அந்த மெசேஜை டோனி ஸ்டார்க் படிச்சிருக்காரு. ஸோ தொடர்ந்து டோனி ஸ்டார்க் பீட்டர் பார்க்கற ட்ராக் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட தன்னுடைய பையன் மாதிரியே பார்த்துருக்காருன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஃபாதர் ஃபிகரை கூடி சீக்கிரம் வில்லனாக பார்க்க போகிறாரு டூம்ஸ்டேல. ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கற அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு பொறுத்தது பார்ப்போம்.